நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் தற்போது ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வரார். ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வராரா? ஏற்கனவே நிறையா எங்களால் வாழ்க்கையோட அர்த்தமே புரியாமல் இருக்குமே, இவர் வேறு 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிம்ம ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்ததிபதி, அவரே 8ஆம் இடத்ததிபதி, ஓகேவா? ஒரு 8ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பக்கம் லாபம், ஒரு 5ஆம் இடத்ததிபதி உச்ச வீட்டுக்கு வர்றது இன்னொரு பக்கம் யோகம். எப்படி லாபமும் வருது, இந்த பக்கம் யோகமும் வருது. புரியுதா உங்களுக்கு? ஸோ சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து சிம்ம ராசிக்காரங்களுடைய மனதில் நினைக்கக்கூடிய சந்தோஷம் என்பது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நிலைமைகள் உறுதியாக மாறப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க இனிமே தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச சனி பகவான் ஒரு 2.5 வருடம் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். இங்கே ராசிக்குள்ளே கேது வந்தார். ஸோ ஆக மொத்தம் கூட்டி கழித்து பார்த்தா நம்ம அண்ணாமலை படத்தில் ராதாரவி சார் சொல்கிற மாதிரி கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 3.5 வருஷத்தில் பல விதமான அனுபவ பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் அன்பாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக ஓடோடி போய் வேலை பார்த்தீங்களோ அவங்களுடைய அற்புதமான குணத்தை காட்டிட்டாங்க உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், சிம்ம ராசிக்காரங்களையும் சரி, மேச ராசிக்காரங்களையும் சரி, ஒரு எதுக்க நின்று நேருக்கு நேராக நின்று ஒரு ஆள் எதுக்குறாங்கன்னா அது பெரிய அதிசயம். உங்களை அதாவது எதிர்த்து வாதாடக்கூட யோசிக்கக்கூடிய நிலைமை தான் இயல்பாகவே உண்டு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புள்ளப்பூச்சிலாம் பேசுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இத்தனோண்டி வாண்டுக சார், இத்தனோண்டி வாண்டுக. அவங்கெல்லாம் எங்களை பார்த்து இப்போ பேசுகிற பேச்சை பார்த்தா அப்படியே எரிமலை எப்படி வெடித்தா கொதித்து போய் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சார் நாங்கள் கொதித்து போய் இருக்கோம், வெளியே சொல்ல முடியல. அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில்
மாற்றம் என்பது குரு பகவான் மூலமாக ஒரு முன்னேற்றமான பாதை நோக்கி போகுது. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே உங்களுடைய ஒரு குணத்தை நீங்கள் மாற்றணும். என்ன குணம்? யாருக்கு பிரச்சனைனாலும் வண்டி எடுத்துகிட்டு ஓடுறீங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. குடுன்னு ஓடுறது, வண்டி இல்லாட்டி மேலே ஓடுறது, ரன்னிங்கில் ஓடுறது, நமக்கு வேண்டியவங்க, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம தோழன், நம்ம கூட பிறந்தவங்கன்னு சொல்லி ஓடோடி போய் நிற்பீங்க. ஆனால் உங்களை ஒரு ஓரமாக நிற்க வச்சிட்டாங்க வாழ்க்கையில். பொதுவாகவே ஒரு வார்த்தை கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்றுறதுல முதன்மையான நபர்கள். ஏன்னா புதன் வந்து உங்கள் இடத்துல தான், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டு தான் மூல திரிகோண ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். ஸோ அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற கொள்கை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தான் இப்போ இருக்கீங்க. உண்மையிலே நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத வருத்தம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்க நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம். வீட்டில் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? வீட்டில் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி. நான் என் வீட்டில் மதிப்பு மரியாதையோடு சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷமும் இனிமேல் தான் கிடைக்கப்போகுது. உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவழித்த செலவு சில சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மொத்தமாக சேர்த்து வச்ச காசை பட்டுன்னு பிடிங்கி போயிட்டாங்க ஆஸ்பத்திரி செலவுக்காண்டி. ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் உறுதியாக உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய சந்தோஷம் நிலைச்சிருக்கும் என்பதும் உண்மை. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக சிக்கி தவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வேலையில் இழந்தது, கடன் பிரச்சனை, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிக பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வேலை இழந்து, அதாவது முன்கோபத்தால் பிறர்களுக்கு நன்மை செஞ்சனால வேலை இழந்த சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, வேலைக்கு தேடிக்கிட்டே இருக்கீங்க, வேலை கிடைக்கவே மாட்டேங்கி, எதுக்காண்டினே தெரியல, வேலை தடுமாற்றம் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தாலுமே உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இந்த காலகட்டம் உண்டு. 100% வேலை இழந்த சிம்மராசிக்காரங்க வேலை பெறுவீங்க. அதேபோல் பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், செய்யாத தவறை செய்த மாதிரி மாட்டிக்கிட்டது, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஒரே வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீ யாரோ நான் யாரோன்னு இருப்பது, கணவன் மனைவி என்பது வாழ்க்கை வார்த்தையாக தான் இருக்குது, கணவன் மனைவிங்கிறது உறவே இல்லை என்று பல தடுமாற்றத்துடன் மனதுக்குள் கவலையுடன் வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கிறவங்களுடைய தவிப்பு வேதனை புரிகிறது. அதுவும் சிம்ம ராசியில் பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக பிரச்சனை. நின்னா குத்தம், நடந்தால் குத்தம், உட்காந்தா குத்தம், எதுக்காண்டி பேசுகிறேன்னு சொன்னால் கூட குத்தம். அப்போது மௌன விரதம் தான் இருக்கணும் போலக்கு, வேறு வழியில் போலக்கு அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு கிரகம் கொடுத்தது உண்மை. தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்கறல. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைவீங்க. பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாந்தவங்க பொருளாதாரத்தை மறுபடியும் மீட்டெடுப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இனிமேல் சிம்மராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்களுடைய லைஃப்பில் பிறருக்காக வாங்கின கடனில் நீங்கள் படுற போராட்டம், நீங்கள் படுற கஷ்டம் எப்போ சொல்லவே மாளாது. அப்படிப்பட்ட நிலையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. சிம்ம ராசி பூர்வ நட்சத்திர பெண்கள், ஆண்கள் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த குரு பயிற்சி என்பது உண்மை. சரி, நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் பெஸ்ட்டு வழிபாடு, அதாவது பூர்ண நட்சத்திரம் அப்படிங்கும்போது ஆண்டாளுடைய அன்னையுடைய நட்சத்திரம்,
ஸோ நீங்கள் ஆண்டாள் அன்னையை மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா அகிலத்தை காத்தருளும் ஆண்டாளுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் நிம்மதியாக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணம் கிரக ரீதியாக உறுதியாக உண்டுன்னு சொல்லதை தெளிவாக சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க சிரமமே படாமல் சிறப்பாக இருக்க போகிறீங்கிறதும் உறுதி. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20% 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.